சங்கீதா விஜய் மற்றும் முதல்வர் விஜய்க்கு இடையேயான விவாகரத்து சர்ச்சை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு உருவெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது 2 விஷயம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா முதல்வர் அவர்களுடைய அப்பாவான சந்திரசேகரோட பிறந்த நாளுக்கு நேர்ல வந்து வாழ்த்து தெரிவிச்சு அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அவங்க பிளெஸ்ஸிங்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க த்ரிஷா. அது மட்டும் இல்லாம அதை ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் குட் பீப்புள்ஸை பார்க்கறது, ரைட் பீப்புள்ஸ் கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குஷ்பு மற்றும் சுந்தர்சியோட மகள் திருமணத்துக்கு போய் நீங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கிட்டத்தட்ட ரொம்பவும் சந்தோஷமா சேஃபா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணனேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால மறுபடியும் த்ரிஷா மேமோட டாக் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தயவு செய்து த்ரிஷா மேமும் விஜயும் சேர்ந்து குஷ்பு அவங்களுடைய மகள் திருமணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் எல்லா டிவிகே ரசிகர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அஜித் சாரோட அம்மாவோட இறப்புக்கே அவங்க வந்தது அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் லெவலில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சட்டசபையிலேயே அந்த விஷயத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசுகிற அளவுக்கு அது வந்து ஒரு மோசமான விஷயமா போச்சு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து அவங்க அதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, குஷ்பு சுந்தர்சியோட ஃபேமிலி நேரில் போய் அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கண்டிப்பாக திருமணத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மேபி அவங்க கூட வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. சம்வாட் ஆனால் வரல. அதுக்கு வந்து நிறைய சொல்கிறாங்க, அதுக்கு அரசு பணிகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து மக்களுக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், அவருடைய பொலிட்டிக்கல் சைடு வந்து சம்வாட் சூப்பராக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி த்ரிஷா மேமோட இஷ்யூஸ் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்காக தான் அவர் வராமல் இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இந்த விஷயம் இப்போ மறுபடியும் எடுத்திருக்கிறதை தொடர்ந்து ராதிகா சரத்குமார் த்ரிஷாவை பற்றி நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸை பற்றியும் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குஷ்பு மற்றும் சுந்தர்சியோட மகள் அவந்திகாவோட திருமணம், அதுக்கு முன்னாடி ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவியோட விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த இன்சிடென்ட்லேயுமே ராதிகா சரத்குமார், குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து த்ரிஷா மேமுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியும், அவங்கள அழகி, அது மட்டும் இல்லாமல் பீயிங் த்ரிஷா இஸ் நாட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும், அவங்கள மாதிரி இவ்வளோ ஒரு 40 அபோலையும் இவ்வளோ சாமிங்காக யங்காக ஒரு லவ்லியாக எப்படி அவங்களால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இவங்க 2 பேரையும் அவங்கள வந்து பிரைஸ் பண்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் பேசு பொருளா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ வந்து அதிகமாக சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரியோட எண்டில் சங்கீதா விஜய் வந்து விவாகரத்து தாக்கல் பண்ணும்போது நடிகை கூட தகாத உறவுல, திருமணத்தை மீறிய உறவுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த நடிகை யாரு அப்படிங்கிறது அவங்க சொல்லலை. ஆனா தேவைப்படுற பட்சத்துல அந்த விஷயத்த சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களே குறிப்பிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து விஜய் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து நடந்த ஏஜிஎஸ் திருமணத்துக்கு அவங்க த்ரிஷா கூட வந்து இது வந்து நட்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ப்ரூவ் பண்ணினாரு. பட் ஆனா எப்படி இருந்தாலுமே அடுத்து வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அவரை சுற்றி அதிகமாக இருந்தது. அடுத்து ஸ்வேரிங் செரிமனி, அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரோட தாயாரோட மறைவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து அவரை சுற்றி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சமந்தா, காஜல் அகர்வால், சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு லைனா ஸ்னேகா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை சந்திச்சுட்டு போகிற அந்த இதில் த்ரிஷாவும் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது. இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் அவருடைய அப்பாவான சந்திரசேகரோட பிறந்த நாளுக்கு நேரில் போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தது. ஸ்வேரிங் செரமனியில் விஜய் அவருடைய அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கினது, அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் காட்டி கை காட்டினது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து அவரை சுற்றி இவங்களுடைய பேச்சு தான் அவங்கிறது அதிகமாக இருக்குது. ஸ்வேரிங் செரமனியில் சங்கீதா விஜய் வராமல் போனது, அது மட்டும் இல்லாமல் நிறைய
விஷயங்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச ஜூன் 22 முதல்வர் 22ல நடந்த அவருடைய பிறந்த நாளுக்கு ஜூன் 21 நைட்டே வந்து த்ரிஷா வந்து மிட் நைட்ல அவர் கூட செலிப்ரேட் பண்ண மாரி பிக்சர்ஸ வந்து ரோமிங்ல விட்டிருந்தாங்க. ஆனா, அத வந்து ஏஐல யூஸ் பண்ணி எடிட் பண்ணி தான் த்ரிஷா அந்த இத யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இத த்ரிஷா வந்து வேணும்னே செய்றாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து அவங்களுடைய விவாகரத்துக்கு இவங்க மேஜர் ரோல் வகிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பல தரப்புல சொல்லப்பட்டது. ஆனா, இப்போ ராதிகா சரத்குமார் வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு ஓப்பனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மாரி ஒரு நைஸ் அண்ட் சார்மிங் பெர்சன பார்க்கவே முடியாது. நீங்க யாராவது அவங்க கூட பேசுனீங்களா? அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சோல்ஃபுல்லா உங்க கூட பேசுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு ஆக்டிவான பெர்சன். அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்தவரைக்கும் யார் வேணாலும் யார பத்தி வேணாலும் தப்பா பேசிடலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வலி அப்படிங்கிறது தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து ஹீரோயினா சஸ்டெயின் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி சஸ்டெயின் ஆகுறவங்கள ஏன் லேடி சூப்பர் ஸ்டார், அயன் லேடி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய சாக்ரிஃபைஸ் அண்ட் நெறைய தாங்கிட்டு நெறைய பெயின்ஃபுல்லோட தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க மேல ஈஸியா ஒரு விமர்சனங்கள் அப்படிங்கிறத வைக்க முடியும். ஈஸியா இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு ஹீரோயின ஒரு ஆப்போசிட் அதாவது இ இது ஒரு மேல் வந்து அவங்கள பிரைஸ் பண்றாங்க அப்படின்னாலே, அவங்க கண்டிப்பா அஃபேர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஒரு திறமைய சமூகத்து முன்னாடி அங்கீகரிக்கிறதுக்கு கூட இப்பல்லாம் பயமா இருக்குது. தப்பா கன்வே ஆயிடுது. இல்ல தப்பா போர்ட்ரே பண்ணிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாரியும் பேசியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் த்ரிஷா அப்படிங்கிறவங்க ரொம்ப கைண்ட்ஃபுல் அண்ட் நல்ல ஒரு சோல் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா த்ரிஷா கூட பழகுனவங்களுக்கு மட்டும் தான் தன்னோட கூட பழகுனவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா டு த எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அந்த மாதிரி ஒரு லவ்லியான பெர்சன். நான் மீட் பண்ண பெர்சன்களே த்ரிஷாவோட கேரக்டர் ரொம்ப யூனிக் அப்படிங்கிற மாரி அவங்கள ரொம்பவும் பிரைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி ஜெயம் ரவியோட பிரச்சனைக்கு ஆர்த்தி சைடு வந்து ராதிகா சரத்குமார்லேருந்து, குஷ்புலேருந்து, த்ரிஷாலேருந்து எல்லாருமே ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்னொரு விஷயத்துல உண்மையா இருந்தாலுமே, ஜெயம் ரவி இந்த பக்கம் சங்கீதாக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ முதல்வர் விஜய் கிட்ட தயவுசெய்து யாரையுமே நம்பாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிட்டத்தட்ட 100%க்கு மேல அத நீங்க அ புரிஞ்சுகிட்டு, தீர விசாரிச்சுட்டு ஒருத்தர நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மறைமுகமா ஆர்த்தி மற்றும் குஷ்பு தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்ப சொ சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க விவாகரத்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இதுல பெரிய எதுவும் தாக்கம் இல்ல அப்படிங்கிற மாரியும் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா சங்கீதா விஜயோட ஃபேமிலி கிட்ட முதல்வர் விஜயோட ஃபேமிலி சூப்பரா பேசியிருக்காங்களாம். அதைத் தொடர்ந்து ஷோபா சந்திரசேகர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே பசங்க மற்றும் சங்கீதா இந்தியா வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சந்தோஷமா சங்கீதா பத்தி சொல்லியிருக்காங்க. முதல்வர் விஜயோட அம்மாவான ஷோபா. இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள மறக்காம தெரிவிங்க.